கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? ஒருத்தரை பார்த்தோன்னே அவங்களுடைய உருவத்தை வச்சு அவங்களுடைய சுபாவத்தை நம்ம எடை போட்டுடுறோம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம உருவத்தை தான் பார்ப்போம், ஆனால் கடவுள் மனசை பார்க்குறாரு அப்படின்னு. ஒரு காட்டில் ஒரு பெரிய சிங்கம் இருந்தது. அது தன்னுடைய கர்ஜனையாலையும் தன்னுடைய உருவத்தாலையும் மற்றவங்க எல்லாரையும் மிரட்டி வச்சிருந்தது. ஒரு நாள் அது படுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஈ வந்து அதோடைய மூக்கில் உட்கார்ந்தது. அந்த சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, இத்னோண்டு இருக்கிற என் மேலே வந்து உட்காரியா அப்படின்னு. அப்போ அந்த ஈ சொல்லுச்சு, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா எனக்கு என்ன, என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சிங்கம் சொல்லுச்சு, உன்னை நார் நாராக கிழிச்சு போட்டுறேன் பாரு அப்படின்னு. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு இந்த ஈ. அந்த ஈ மூக்குல இருந்து பறந்து போய் அந்த சிங்கத்தோட தலையில உட்கார்ந்துச்சு. தன்னுடைய நகங்களால தன்னுடைய தலையே அந்த ஈய பிடிக்கிற காரியத்துல சேதப்படுத்திருச்சு அந்த சிங்கம். அதுக்கப்புறம் சிங்கத்தோட முதுகுல போய் உட்கார்ந்துச்சு ஈ. அப்பையும் அது கீழே படுத்து உருண்டு உருண்டு கல் முள் எல்லாத்துக்கிட்டையும் கீறு வாங்குச்சு. அதுக்கப்புறம் வாலில் போய் உட்காந்துச்சு அந்த ஈ. மறுபடியும் வாலை போட்டு சொலட்டுச்சு அந்த சிங்கம். கடைசியில் அடிப்பட்ட சிங்கம் ரொம்ப சோர்வாக ஒரு இடத்துல உட்காந்துருச்சு. அப்போது அந்த ஈ சொல்லிச்சு, உன்னுடைய உருவத்தை வச்சு என்னை மிரட்டலான்னு பார்த்தியா, என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பறந்து போயிடுச்சு. அப்போ தான் அந்த சிங்கத்துக்கு புரிஞ்சுது, சின்ன உருவமாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சுபாவம் இருக்கும் அப்படின்னு. அடுத்த கதையில் சந்திப்போம்.